சொல்லியிருந்தாங்க புத்தி வேணும். முன்னவர்கள் காட்டிய வழியில அப்பனுக்கு தவசம் கொடுக்கணும் ஐயரை போய் கூட்டுவான். ஐயர் வந்து தான் தவசம் கொடுப்பாரு. முன்னோர்கள் வழி காட்டிய வழியில முன்னோர்கள் காட்டிய வழி அது மட்டும் முறை. ஆமா, இப்ப கடைக்கு முறையில அதுக்கு மட்டும் யார் வழி காட்டணும்? அதுக்கும் நாங்க துணியில துண்டு தலையில போடாம வரோம். துண்டு போட்டு போறேன் தெரியுது. துண்டு போட்டு போறதெல்லாம் ஓ வேலைடா. என்ன உட்கார வச்சுட்டு வாங்கியாந்து முந்திர மேலே நீ தானே இருக்கிறான். அப்படி இருக்கிறான். என்ன அந்த மாதிரி திரும்ப விட்டுலாம் அங்கே எதோ வருவேன். மழைப்பா ஒப்பாருக்கு நாளைக்கு தவசம் அப்படிம்ப. நான் சொல்லுவேன், நான் கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சாமி. எனக்கு ஒன்றும் இப்பெல்லாம் செய்கிற மாதிரி இல்லை. தவசம் கொடுக்குற அளவுக்கு தகுதி இல்லை. மடியில் பணம் இல்லை. நீங்கள் போயிட்டு கொஞ்சமாக கூட குறைச்சல தவசம் கொடுக்கணும். ஒப்பனை போட்டு நெருப்பில் போட்டு பட்டுவான். செத்தவனை எதில் போட்டு பட்டினா எனக்கு என்ன நீ சொல்லுவேன். உழைக்காத படி கொடுத்துவான் அப்படிம்ப. ஐயோ இது வேற ரொம்ப சாமி கொஞ்சம் சிக்கனமாக சொல்லுங்க சாமி. சாமானே வாங்கி தர்றேன், சிக்கனமாக செஞ்சுட்டு போங்க அப்படிமே. நீ இல்லாப்பட்டவன், நீக்கு ஒன்றும் அதிகமாக பண்ண வேணாம், கொஞ்சமாக பண்ணிடுறது அப்படின்னு ரோக்கா போட்டு கொடுப்பேன். ரோக்கா பார்ப்பேன். ரோக்காவில் முனையில் போட்டுருவேன். 10 மரக்கா பச்சரிசி கொண்டாந்து விடுறது. என்ன தவசம் கொண்டாட போறியா? என் வீட்டில் கம்பஞ்சரை பண்ண போறியா? அதில் கீழே பார்ப்போம் மேற்படி போட்டிருக்கோம் 10 கால் நெத்துக்கா தேங்காய் கொண்டாந்து விடுறது. என் வீட்டு தவசத்தில் 1 மாதத்து சட்டினிக்கு தேங்காய் நெத்துக்கா 10 கால் நேற்று அதில் கீழே போட்டு பாப்பாரு தொடச்சியா 10 கால் நெத்துக்கா தேங்காய் கொண்டாந்துடுறது. பூசணிக்காய் கொண்டாந்துடுறது. பனங்காய் புரங்கிக்காய் கொண்டாந்துடுறது. புடலக்காய் கொண்டாந்துடுறது. கத்திரிக்காய் வெண்டைக்காய் குத்துறங்காய் கீரை வகையில் அத்தனையும் போட்டுட்டு கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு வர்றக்கிழங்கு அந்த கிழங்கு வகை அத்தனையும் இருக்கு. எல்லாத்தையும் எப்பனா உழைக்கல போட்டு குத்துவான்னு சொல்லிவிட்டு தவணைச்சிட்டுக்காரன் காலில் விழுந்து கையில் விழுந்து 2000 ரூபாய்க்கு நீ எழுதி கொடுத்த சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன். ஏன் சூத்து தரையில் விழுந்துருக்கோ ஓஞ்சி ஊத்து உட்காரத்துக்கு பழவை கட்டேன். ஐயா எவர்ச்சிலும் செப்பு வச்சிருப்பேன். எனக்கு பித்தளை செப்பு தான் வேணுப்பேன். என் கொடை காய்ச்சி கிடக்கும். நீ பிடிச்சிட்டு போறதுக்கு மாண்பாக்கு கொடை. ஐயா இவ்வளவு சாமானும் தவணைச்சிட்டுக்காரன் காலில் விழுந்து கையில் இருந்து 2000 ரூபாய்க்கு எல்லா சாமானும் வாங்கி வச்சுட்டு இருந்திருப்பேன். என் ராஜா 2000 ரூபாய்க்கு சாமான் வச்சுட்டு வைக்கிறேன். எனக்கு நீ மோதிரம் கொண்டாடுவ பாரு. அறவடியில் வாய்க்காங்கரையில் முளைச்சு கிடக்கு பாரு. நானும் எவனோ ஏற்கனவே முட்டை அடிச்சு விட்டுருக்கான். இந்த பெருமையை வந்து இங்கே வேற காட்டுறான். இல்லை அந்த மாதிரிடா நம்ம வீட்டில் எது எழுது கொண்டாடும் தாண்டா. அது இந்த வர்ற வழியில் இந்த வாய்க்காங்கரில் முளைச்சி கிடக்க பிறகு இந்த நாணப்பில்லு அந்த சைக்கிள் அப்படியே ஊடிக்கிட்டு அந்த முனையில் அந்த புல்லை பிடிச்சி ஒரு திருவி அந்த பிள்ளை கீழே அரைச்சிட்டு வந்து அந்த முனையில் ஒரு முடிச்சு போட்டு என்ன 2 பிள்ளை பெற்ற என்னப்பா சத்துண பள்ளியில் படிக்கிற பச்சை பிள்ளை மாதிரி இந்த ஐரு வண்டி போட்டு உக்காந்து விடுறது. இவன் நம்மளை என்னென்ன பண்ணுன்னு நினச்சிட்டு வந்தானோ இவ்வளோ சாமானே வச்சுட்டு நம்மளை அந்த மாதிரி வண்டி போட்டு உக்காந்துடுறது. கையை இப்படி பின்னி விடுறது. நம்மளை முறிக்கிற மாதிரி நினச்சிடுறோம்ப்பா. கையை இப்படி பின்னி பிண்டை வைக்கிறது. அம்மனி சும்மா வைடால கூட வச்சிடலாம். அம்மனி பின்னி ஐயா அம்மனி பின்னி ஐயா என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஒரு முடி உண்மையை சொல்லிவிட்டு மோதிரத்தை கட்டி மடியில் வச்சு நுடுறது. என் கீழே வச்சா எனக்கு கருப்பிட்டு போட போகிறான் அந்த நினப்பில். அதை மடியில் வச்சு நுடுறதுன்னு சொல்லிவிட்டு நம்மளை அந்த பாடுபடுத்தி உட்கார வச்சிருப்பான். சத்திர பள்ளியில் படிக்கிறவங்கள டீச்சர் வாயை பார்த்துட்டு குத்திருக்கிற மாதிரி இந்த ஆள் சொல்கிற மந்திரத்தை வாயோட பார்த்து குந்திருப்போம். சுக்கலாம் பந்தம் சசி வரணும் குமார் வரணும் ராஜா வரணும் முருகப்பட்டி வரணும் இல்லை ஐயர் சொல்கிற மந்திரம்டா. சுக்கலாம் பந்தம் சசி வரணும் சசிவை கொல்ல பக்கமாக போகணும் அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வரும். வாயை பார்த்துட்டு அப்படியே ஒரு அளவு நம்மளுக்கு புரியாது. ஆனால் கடைசியில் முடிக்கிறாரு பாரு அது மட்டும் புரியும். ஆஹாஹா ஓஹோ எல்லா ஜாமானையும் முட்டையில கட்டி சைக்கிள் வச்சு போயிட்டு வாச்சாமி அப்படின்னு கும்பிட்டு போட்டு திருப்பி ஓஹோ ஆட்சிக்காரையும் சைக்கிள் சொல்றானோ அப்படின்ட்டு கூடுவேன். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்தா 1 மாசம் காய்கறி கொண்டு போற நீ ஏசில தூங்குவேன்.
ஓசியில படுப்பேன் தெரியாதா? இவ்வளவுதான் பண்றோம்ல. ஆமா, கல்யாணத்துக்கு யாரை கூப்பிடுறேன்? கல்யாணத்துக்கு ஒண்ணுதான் கூப்பிடுறோம். கருமாதிக்கு ஒண்ணுதான் கல்யாணத்துக்கு ஒண்ணுதான் கூப்பிடுறோம். அதே கருமாதிக்கு ஒண்ணுதான் கூப்பிடுறோம். தேவசத்துக்கு ஒண்ணுதான். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் கோயில் கும்பாயணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது சாமி. கோயில் கும்பாயம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி ஒரு கொட்டா போட்டு அந்த கொட்டாயை நடுப்புற நாளைக்கு அடுப்பு வெட்டி அந்த அடுப்புல ஆலமுச்சியா அரச குச்சியா எல்லாத்தையும் போட்டு அந்த நெய்யெல்லாம் எண்ணெயெல்லாம் ஊத்தி அந்த அடுப்புக்கு 4 பேர் குத்திட்டு பேசிக்கிறீங்களா? என்ன பேசிக்கிறது இல்லை, 4 பேர் உட்காந்துட்டு குளிர் காய்கிறது. ஒவ்வொரு அடுப்பு மூலையிலையும் 4 பேர் குத்திட்டு பேசிக்கிறீங்களா? என்ன பேசிக்கிறது இல்லைடா, குளிர் காய்கிறது. அதான் நான் சொன்ன என் பள்ளி என் பக்கத்துல நிக்கிறவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுப்புல எரியுதா 4 பேரும் வெறும் உடம்புல குத்திட்டாங்களா, நான் யாகம் பண்றாங்கடா வேலை ஓதுறாங்கடாங்கிற அந்த பையன் ஏதாவது குத்திட்டு குளிர்காயிடணும். அந்த மாதிரி எங்க விட்டு அடுப்புல குளிர்காயிரு நீ மாதிரி உடைக்கிற உடம்பு மாதிரி ஒண்ணு இவ்வளவு பண்றோம்ல, கொஞ்சமாவது சிந்திக்கிற புத்தி இருக்க. சிந்திக்கிற புத்தி இருந்தா 10 லட்சம் போட்டு கோயில் கட்டுற நாங்க 10 லட்சம் போட்டு கோயில் கட்டுற நாங்க ஒரு பிளாஸ்டிக் குடத்துல இருக்கிற ஒரு குடம் தண்ணிய அந்த கோபுரத்தை ஊத்த எங்களுக்கு தெம்பில்ல. ஏன் அப்புறம் என்ன சொல்ற? உனக்கு ஏணி கட்டி அந்த ஏணியில உங்களை ஏற்றி விட்டு அந்த குடத்தையும் கொடுத்து கடைசியில மேல போய் ஊத்திட்டு கொடுத்து நீ பாப்ப. அதுக்கு முன்னாடி நீங்களா தான் ஏறிங்களாம் அந்த ஏணியில. இப்ப ஏணி கட்டத்துல ஊர் நாட்டாம ஏற விட்டுதான் ஏறுறது. ஏன்னா ஏணி நல்லா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நாட்டாமக்காரங்க வந்துருவான், இந்த ஆள் தப்பிச்சுக்கலாம். அது மாதிரி நாட்டா மகளை மரியாதைப்பாங்க. நீங்க ஏறுங்க, நாட்டா மகள் ஏறுங்க, எல்லாரும் நீங்க தான் ஏறணும். ஏறி மற்ற ஸ்டாக் பாக்குறவங்க இருந்தாலே ஏற விட்டுட்டு மேல போய் அந்த தண்ணியை தெளிக்கிறதுக்குள்ள இவ பண்ற ஆர்ப்பாட்டம் இருக்க. இத்தனை லட்சம் போட்டு கூடு கோயில் கட்டினாலும் அந்த கும்பத்துல ஊத்துற தண்ணி நீ தான் போய் ஊற்றணும். என்னமோ நான் தப்பா சொல்றேன் நினைக்காத. கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் உண்மை தரணும். என்ன இப்படிப்பட்ட நீங்க காலையில் எது சொன்ன புள்ளையா கோயில போய் பாலாட்சம் பண்ணிக்கிட்டு இருக்க புள்ளையா இருக்கு. ஆனா 10 லட்சம் போட்டு கோயில் கட்டுற ஏன் மாதிரி உள்ள ஆள் என்ன பண்றான்? காலையில் எங்க வாக்கியாங்கரில் 200 ரூபா சருக்கு கட்டுவோம். எந்த நெய்வேலி காட்ட நம்மளால குத்திருப்பான் 200 ரூபாய்க்கு. காலையில் எது சொன்னா அந்த சரக்குக்கு போய் நிற்கிறான். கட்டுறவன் சரக்குக்கு நிற்கலாம், அவன் தெருவில் நிற்கிறான். பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ற உள்ள இருக்காரு. அதனால நீங்க தான் நான் தான். நாமளையாரு நாமெல்லாம் இப்ப எதுக்கு வந்தோம்? தேவலோகத்தில் உள்ள எப்படி புதக்கணங்கள் தேவக்கணங்கள் புதக்கணங்கள் இங்க எதுக்கு வந்தோம்? மாவுல தப்ப அந்த சண்டி மன்னனும் தேவதாசனை அனுப்பி வச்சாங்களே நம்மளோட அந்த புள்ள நாங்க சோறு கொடுத்தா திங்க மாட்டேங்கிறான். அரிசியில் வந்தோம்ல, வாடகை ரொம்ப தூரம் இருக்கிறா. ஆருக்கு ஒரு கதை சொல்லிட்டே போனா சீக்கிரம் நடந்து போயிடலாம் சொன்னோம்ல. ஆமா, அவன் ஒரு கதை சொன்னா, நீ ஒரு கதை சொன்னா, நானும் ஒரு கதை சொன்னேன். ஆமா ஆமா, கதையை கேட்டுட்டே காணம் போய் சேர்ந்தோம். ஆமா, என் தம்பி நாங்கெல்லாம் நிறைய ஆகாரம் கொண்டு வந்திருக்கோம், பசிக்கிறது சாப்பிட போறோம். நீ ஏதாவது கொண்டு வந்திருக்கேன்னு கேட்கறதுக்கு என்ன சொன்னா, என்னட்ட சாப்பாடே இல்லைன்னா எங்க ஆத்தா எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா எனக்கு அப்படியே. நீ என்னத்தை கொண்டு வந்த? நான் ஒண்ணுதான் கொண்டு வந்து, நீ என்னதான் கொண்டு வந்த? ஏன்டா உன் வாயில வைக்கிற என்ன சாதம் கொண்டு வந்த? என்னடா கேட்டேன், என்ன சாதம் நீ என்ன கொண்டு வந்தா கேட்டேன். இல்ல இல்ல என்னது கொண்டதோ ஒண்ணுது கொண்டதுன்னா நீ என்ன கொண்டு வந்த? என்ன சாப்பிடு? எங்க வீட்டுல என்னங்க தேவை? தண்ணி சோறு தான், பழைய சோறை போட்டு தண்ணியை ஊற்றி உப்பு கொடுத்து போயாதான் என்ன அம்மா. என்ன சோறு? பழைய சோறு. ஐஸ் பிரியாணியா? வித்தியாசமா இருக்கு பத்தியா? அக்கராரத்துல பழைய சொல்ற பேரு பிரியாணி, ஐஸ் பிரியாணி. அந்த ஐஸ் பிரியாணி தான் நான். நீ என்ன சோறு பண்ண? சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கவர்மெண்ட் பொங்கல்? அது எப்படி கிண்டுறது? எங்க ஆத்துல சொல்ல, ஒரு நாளைக்கு நானும் எங்க வீட்டுல கிண்டுறேன். எங்க ஆத்துல ஒரு பெரிய நொடுப்பு இருக்கு. எந்த ஆறு? பூத்தோட்டத்துல ஓடுதா? எங்க அகத்துல. உங்க அகத்துல ஒரு பெரிய நொடுப்பு இருக்கு. அடுப்பு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன நொடுப்பு? அது என்ன அடுப்புடா? அதுக்கு பேரு அடுப்பு. அடுப்பு. ஆமா, இது இந்த மாதிரி என்ன கடுப்பு வந்துடும். அடுப்பு. அதுல ஆணைய வச்சா. ஆமா, சாதாரண பொங்கல்னா பானை வைக்கலாம். இது சர்க்கார் பொங்கல்ல பானை
பானை அரிசி இல்ல பானை அரிசிடா பானை ஆமா அதையும் மாத்தி விட்டேல இப்ப பானை தான் இருக்கு பேரு அதுல அண்ணியை ஊத்துறேன் ஏன் கொளுத்தாங்க அப்பலாம் ஐயோ கடவுள தண்ணியே ஊத்தி அண்ணியை ஊத்தி தண்ணி ஊத்தி அதுல இந்த நொச்சரிசியை போட்டு இங்க பாரு, ரொம்ப என்ன பொங்கத்துக்கு பச்சரிசி அடிச்சு பல்லெல்லாம் எடுத்துருவோம் பரதேசி வாய் இல்ல உண்மையிலே பச்சரிசி தான். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கா. என்ன நான் போய் சொன்னேன் இப்ப நான்? என்ன அரிசி? பச்சரிசி. பச்சை அரிசின்னா அது பச்சையா இருக்க அது கடத்துட்டு போகுது. அது எந்த கடலாவது இருந்த போகுது. தமிழ்நாட்டுல சுனாமி வந்துச்சு அன்னைக்கு நீ எங்க இருந்த? பச்சரிசியா பச்சையா இருக்காங்க. யாரையோ கொண்டுட்டு போயிருக்க அந்த கடலை இவனை ஒதுக்கிட்டு போயிருக்க. பச்சரிசி இல்ல நீ சொல்ற மாதிரி நிச்சரிசி. என்ன பச்சரிசி என்ன பச்சரிசி? ஐயா கடவுள இந்த மாதிரி என்ன பண்றது? நீ சொல்ற அரிசி கேட்க முன்னாடி என்ன நீ சொல்ற அரிசி தான் ஒண்ணு விற்கிது. ஐயோ கடவுளே, இன்னைக்கு நான் கிளம்பி வரும்போதே ஒரு கொட்டை கழுவி எடுக்க வந்தான். அப்பவே திரும்பி இருக்கணும் வீட்டுக்கு. இவன் வருவான்னு தெரிஞ்சாலும் அப்படியே போயிருப்பையா. ஏன் நீ சொல்ற அரிசி சொல்லியா? என்ன நீ சொல்ற அரிசி? சரி பச்சரிசி. அப்புறம் என்ன பச்சரிசி? நொச்சரிசி நொச்சரிசி நொச்சரிசி. அவிச்சா என்ன அரிசி? அவிச்சா என்ன அரிசி? அவிச்சா புழுங்கரிசி. அவிச்சால்னா அவிக்காத அரிசி தானே. இனிமே அங்காடியில போய் யாரும் அவங்க இது பச்சரிசி புழுங்கரிசி கேட்காதீங்க, அவிக்காத அரிசி கேளுங்க. அவன் மண்டே பிச்சுட்டு போடுவான். சரி சொல்லு. அவிக்காத அரிசி அதுல நுள்ள கட்டியை போட்டா வெள்ளை கட்டிடாங்கிற ரொம்ப சொல்லு பண்றேன். வெள்ளை கட்டி. வெள்ளை கட்டினா வெள்ளையா இருக்குமா? சரிப்பா நீ சொல்ற முள்ள கட்டி. ஏன் வந்து நீ ஒரு வீட்டுல வந்துடுறேன். வெள்ளை கட்டி. என்ன வெள்ளை கட்டி? என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியாம மாட்டிக்கிட்டேனே. ஏன் நீ சொல்ற வெள்ளை கட்டி? அச்சு வெள்ளை கட்டி. அச்சு வெள்ளை கட்டி. அச்சு வெள்ளமா? பாக்கி எல்லாம் அச்சு இல்லாத வெள்ளம். என் தெய்வமே அதுல இன்னொன்னு போட்டாலே மந்திரி பருப்பு. சரி நீ சொல்ற போய் கடையில போய் மந்திரி பருப்பு கேட்கறோம். மந்திரி பருப்பு தீர்ந்து போச்சுங்கிறான். அதுக்கு பதிலா அமைச்சர் பருப்பு போடலாமா? மந்திரினா என்ன அமைச்சர்னா? ஐயோ கடவுளை, முந்திரி பருப்புடா. முந்திரி பருப்பா? முந்திரி என்னது? முந்திரி பருப்பா? முந்திரி பருப்பு. அதுல இன்னொன்னு போட்டாலே என்னது? லோலக்காய். ஏலக்காய். ஏலக்காய். ஏலக்காவா? ஏலக்காய் ஒதுங்கிருக்கா. ஏலக்காய் போட்டா எல்லாத்தையும் போட்டு அதுல இந்த தொய்ய ஊத்தி. தொய்யிலடா பட்டாக்கி பின்னால கிடக்குற பியல போட்டு நெய் 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 ஊத்துக்குள்ளி நெய் போட்டு நல்லா கோழிப்பி மாட்டுப்பி மனுஷப்பி சக்கரை பொங்கலாது நாரி போய் தொலையும். கொழுப்பி கிண்டி கொஞ்சமா ஒரு 3 மரக்காரி சாதம் கொடுத்தா. 3 மரக்கா சாதம். எத்தனை மரக்கா சாதம் வச்சிருந்தாலும் நீ கொடுத்தியே. அப்பேற்பட்ட அற்புதமான சக்கரை பொங்கல் அவன் சாப்பிட்டானா? அண்ணன்மார்களா, நீங்க கொடுக்கிற சாதத்தை நாங்கள் சாப்பிட்டோம் என்றால் எங்கள் சக்திக்கு பங்கையப்பட்டு விடும். வேண்டாம்னான்னு கொடுத்துட்ட மறுத்துட்டானே. அப்படி பசியோடு சென்ற மகன் தேவதாசன் என்ன ஆனா ஏதானாலும் பார்க்கறதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் கர்ப்ப சேகரிக்க போனோம்ல. ஆமா. அந்த குழந்தை ஒரு பக்கம் போனால. ஆமா. போன குழந்தைய அந்த பாலா போன வயிற்றால போறது கட்டி இறந்துட்டாண்டா. இத வயிற்றாலையா? யாருக்கு போகுது? செவனேன்னு ரெட்டை குடிக்க வந்ததை விட செவனு கட்டை குடிக்க போயிருக்கலாம். வயிற்றால போறது கடிக்குமாடா? அது என்னடா வயிற்றால? பாப்பு ஆமாட்டா. தெப்ப பறிக்க போன மேல தேவதாசனே அந்த தெப்ப பறிக்கும் போது பாப்பு கடிச்சு செத்து கிடக்குறாண்டா. பாப்பு கடிச்சு செத்து கிடக்குறானே. இந்த தேதி மாமன் எப்படி சொல்றது? ஐயோ எப்படி சொல்றது? வாயால தான் சொல்லுவோம். நல்லா கேட்டடா முத்துராஜா. இத்தனை பேர் தூக்குறாங்களா, உனக்கு தூக்க இல்லையா? இதை கேட்கணும்னா குத்துருக்க நீ. அதனால அந்த அம்மா வந்து அசாத்து கொடுத்தீங்களே, நீங்களாம் திட்டீங்களே, உங்களோட அனுப்பி வைக்கிற என் மகன் எங்கே, என் தேவதாசன் எங்கே என்று கேட்டா உங்க புள்ள பாம்பு கடிச்சு செத்துட்டான். அப்படி சொன்னா அந்த அம்மா உயிரை போட்டா விட்டுருவாங்க. இதனால மாமி வாழ்க்கை ஒன்னா இருக்கணும், அர்த்தம் 2 இருக்கணும். அதோ வாரான்.
என் மகன் எங்கே மகன் அசத்து பிள்ளைகள் என் மகன் எங்கே என்று கேட்டால் வாரான். அவ்வளவுதான். வாரான் என்னால் வருவான் வரமாட்டான் என்று இருபொருள் உண்டு. அந்த இருபொருள் படுபடி அந்த அம்மட்ட வாழப்படுத்த ஊசி ஏற்ற மாதிரி எப்படியாவது அந்த செய்தியை சொல்ல வேண்டும். அம்மா மாமி ஒரு சந்தேகம். என்னது? உன்னை பார்த்தாதான் இளவு செய்தி சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா நான்லாம் செய்தி போடல. நான் செய்தி சொல்ல போகணும், நீ வருமானம் தள்ளிட்டு போகணும். அதானே நல்லா இருப்பேன். மாமியை போய் பார்த்து எப்படியாவது இந்த அம்மா அவள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த அம்மாட்ட எப்படியோ பக்கமா செய்ய நீ தானே. ஓ நீ நின்றா, நீ நின்னா எனக்கு 100 பேர் இருக்கிற மாதிரி. தாங்கள் எல்லாம் வந்து விட்டீர்கள். என் குழந்தை எங்கே? உங்க பிள்ளை தானே? என் பிள்ளை ஏன் வரமாட்டான்? நாங்கெல்லாம் வந்துட்டோம்னாக்கா காணத்துக்கு 2 வழி. ஒரு வழி நேர்வழி, இன்னொரு வழி குறுக்கு வழி. நாங்க குறுக்கால நேர்வழி அவன் நேர்வழியில இருந்தா காந்தி வழியில ஏறுவாரா? யார் ராஜா? யாராவது 4 பேர் வந்து ஆயப்பிடிச்சு கட்டுனீங்க. ஏம்மா நாங்க குறுக்கு நிறுத்தோம். உங்கள் மகன் நேர் வழி தான் சுற்றி அடிக்கிறோம். என்னது? தாங்கள் எல்லாம் குறுக்கு வழியில் வந்து விட்டீர்கள். என் குழந்தை பற்றியும் நேர் வழியில் தான் வருவானே அண்ணன் தெரிவித்து விட்டார். குழந்தை தனியா வரல மாமி. உடனே கூட சேர்ந்து வர்றான், வெங்கிட்டு வர்றான், அழுது வர்றான், கெட்டு வர்றான், கோபு வர்றான், கோபால வர்றான், சரி வர்றான். மணியனும் வருகிறான். மணியன் வருகிறான். என்னப்பா தாங்கள் எல்லாம் பிராமண குழந்தைய உங்களுக்கு பார்த்து எல்லாம் பழிக்கும் ஐயா. அதோ வருகிறான், இதோ வருகிறான், அந்த வருகிறான். கவலை பாருங்க. மக்களே உங்கள் பின்னே நடந்ததென்ன சொல்லுங்கள். அங்கே காட்டில் நடந்ததென்ன என் குழந்தை பசியோடு உங்களோட கதிர்றீங்களே என் பிள்ளைன்னு பச்சை புள்ளைய காட்டு கட்டுப்பிடிங்களே.
அந்த பிள்ளைக்கு பசிக்குமேனு கொஞ்சம் நீ இருக்கிற இடத்துல நம்ம பச்சையை பற்றி பேசவே மாட்டேன். ஏம்மா உங்க பிள்ளைக்கு என்னாச்சுன்னு அவனே சொல்லுவான். என் பிள்ளை பசியோடு வந்தான் ஐயா. பசியில் கயத்து விழுந்து ஆரோக்கியத்தை போறச்சு நாங்களாம் நிறைய ஆகாரம் கொண்டு போனோம். ஆரோக்கியத்தை நீல வந்து சாப்பிட்றது உங்க குழந்தை ஓடி வந்து பசிக்கிறது கேட்டான். கொஞ்சமா நம்ம சாப்பிட்டு கொடுத்தோம். சாப்பிட்டப்பா என் பிள்ளை வாங்க மாட்டோம். ஏன் நீங்க கொடுக்குற சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். காலகட்டத்தில் நான் சொல்லிட்டு இருந்தார், ஓடுகிற எங்கே இல்லை, 3 கை ஜலத்தையும் இல்லை, 2 கை ஜலத்தை படித்து மட்டும் 1 கை ஜலத்தை தான் அறிந்ததுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டே இங்க கூட வந்தான். அந்த அந்த ஓடுகிற ஆத்துல ஐயன் சொன்ன மாதிரி அந்த ஆத்துல ஒரு காலை வச்சு அவன் கையால அவன் வாயால அவன் கையால அவன் கையால அவன் வாயால சாப்பிடாம அப்புறம் வாயால சாப்பிட்டான். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போட்டு கொடுத்த பொட்டலத்துல 2 பொட்டலம் சேர்த்து கொடுத்தாம விடுறோம். மீன் குழம்பு போட்டுருவோம். அவரை பிஞ்சு மாமி என்ன பேர் வச்சிருக்கான் பாரு. காட்டுல ஆள் அந்த ஆத்துல அந்த இருக்க இடத்தை அறுந்து செல்கின்ற பொழுது மேலே பிறந்து சென்ற ஒரு காகமானது அந்த தண்ணியில எச்சத்தை விட்டு விட்டது மாமி. கை கிட்டது வாய் கிட்டல தண்ணீர்ல அப்படியே தடுப்பு தடுப்பார் கூட வந்தான். தம்பி நீ பசியோட இருக்க, உனக்கு வேண்டிய தப்பையெல்லாம் நான் பறிச்சு தந்தா, நீ செவிலன்னு இந்த மரத்துக்கிட்ட குத்திடுறான்னு. அண்ணா நீங்கள் பறித்து அதை நான் எடுத்து வந்தேன்னா எங்கள் சத்தத்துக்கு பங்கு ஏற்பட்டு விடும். தெப்பை எங்க இருக்கிறது சொல்லுங்கள், நாளே போய் பறிச்சுக்கிட்டு போனாம்மா. அப்படி போனவன் அந்த இடம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு சாமியார் அங்கே சாமியார் எதற்காக பங்கு வந்தார்? எங்களுக்கு இத்தனை சோதனை. யாரு சாமி? அந்த சாமி யாரு எங்களுக்கு புரியாது, புதிரா இருந்துச்சு. வந்தவர் உங்கள் மகன். எனக்கு என்ன இப்ப ஒரு கவலைன்னா என்ன சொல்றது, அந்த பையன் போன மாதிரி ஏமா அந்த காட்டுல தெப்பை பறிக்க போனா பாருங்க. அந்த தெப்பை பறிக்க போனவன் தெப்ப கொஞ்சம் உயர்த்துத்தால பக்கம் என்னடா கதையா சொல்லிட்டு இருக்கானா உனக்கு? அவன் அந்த பக்கம் அந்த தெப்ப கொஞ்சம் உயர்த்துத்தால பக்கத்துல இந்த ஒரு குத்து மேல வேற ஒண்ணும் இல்ல, கரையாமத்து தான். தெப்பை பார்த்தோன்னு குழந்தை ஓடு போய் இறந்து ஓடுவா பண்ணுவோம். அந்த தெப்பைக்கு அடியில புத்துமலை இறந்து வச்சே வேகமா காற்று வைக்கிறது. அந்த காத்துல ஒரு தூசு வந்து என் கண்ணில் விழுந்துடுது. அதுக்கு மேல அங்க என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தான் தெரியும். ஓ காத்துல வந்து ஒரு தூசி வந்து அவன் கண்ணுல வந்துட்டா. அவன் கண்ணு அப்படியே புகஞ்சு போகக்கூடாது சொல்லிட்டே முடிச்சிருவான்னு நினைச்சேன். கடிச்ச காத்துல தூசி வந்து கண்ணில் வந்து தான் அப்படியே. அதுக்கப்புறம் என்ன மாமி, உங்கள் மனதை இணையும் பாடுத்து தாமதப்படுத்தங்களால் முடியவில்லை. நீங்கள் படுத்து உயர்ச்சி பார்த்தால் பெத்த மன பித்து பிடித்து அலைகிறது என்பதை எங்களால் புரிந்துபடுகிறது. உங்கள் மகனுக்கு என்னாச்சுன்னு சொல்றோம். உங்கள் மனதை கல்லச்சிக் கொள்ளுங்கள், உங்கள் இதயத்தை இருப்பச்சிக் கொள்ளுங்கள். காட்டிலே தெப்ப பறிக்கப்போது உங்கள் அன்பு மகன் ஆசை மகன் பாச மகன் நாட்டை ஆளப் போகிறான், உங்களுக்கு வாழ்வு தர போகிறான் என்று நினைத்தீர்களே. அப்பேற்பட்ட தேவதாசன் காட்டிலே பாபு
என்னை விட்டு போயிட்டாயே, நான் என்னப்பா செய்வேன்? உன்னை கடிச்ச பாம்பு என்னை கடிக்க கூடாதா? நான் ஏன்னா உயிரோடு இருக்கணும்? அப்பா மகனே பாம்பு, வரமா வரமிருந்து தவமா தவமிருந்து உன்னை ஒண்ணு கண்ணே கண்ணு என்றெடுத்த மகனை வாழ்வாவுக்கோ வழிவிடுத்து விட்டு என்னை இப்ப பலன வைக்க விட்டு போய்விட்டாயே. பிள்ளைகளா பெருமாவிடா, நான் எல்லாரும் மகிழா. நான் ஏனடா பொண்ணா பிறக்கணும்? பொண்ணா பிறந்திருந்தால் கூட எத்தனையோ புண்ணியவர்கள் எத்தனையோ புண்ணியவர்கள் விழுத்தா கூட அந்த மண்ணுக்கு படனடா இந்த பாவி. ஐயோ அரமனையில் வாழ்ந்த பாவினா இந்த ஆண்டி கோலத்தில் வந்து என் நாடு போனாலும் போகட்டும், என் நகரமெல்லாம் போனாலும் போகட்டும், என் நாட்டு மக்கள் எல்லாம் என் பின்னோடு வந்தார்ல இன்றல்ல என்றோ ஒரு நாள் உங்களை முன்னாடி எஞ்சாவது ஏற்றுக்கொள்வதுன்னு சொன்ன பாவிடாதா. என் மன்னரும் என் மகனும் என்னோடு இருக்கிறார்கள், இது எனக்கு போதும் நினைச்சேன்டா. இந்த பாவி மன்னரை இழந்து மன்னரை பிரிந்து மகனை இழந்து இப்ப நானாவது விட்டு விட்டு போய்விட்டாயே. என்ன ஒரு பட்ட மரமாக்கி விட்டாயே. அம்மா 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 என்று பின்னோடு வருவாயப்பா. என்ன யாருப்பா அம்மான்னு சொல்லுவா? அம்மாங்கிற சொல்லுக்கு இந்த பாவி அருகதையை தவளடா. நான் ஒரு பாவியப்பா, நான் ஒரு அனாதையப்பா, ஒரு பட்ட பரவடா, ஒரு பாவிடா. என்னை விட்டு போய்விட்டாயே. உலகமெல்லாம் ஆழ்வம் உலகதாசன், இந்த தேசமெல்லாம் ஆழ்வம் தேவதாசன் என்று மனக்கொட்டை கட்டேனடா. என் மனக்கொட்டை எல்லாம் மண்கொட்டை ஆக்கி விட்டாயே. மண்டலத்தே ஆள வந்து ஆள வந்து ஐயோ
உனக்கு மகன் துணை, மகனுக்கு நீ துணை, உங்கள் இருவருக்குமே வேதியர்களே என்று சொன்னார்களா? உனது தந்தை எங்க அம்மா நம்ம குழந்தைன்னு கேட்டா இந்த பாவி நான் என்னடா சொல்லுவேன்? நான் என்னடா போவேன்? என்ன ஒரு பிள்ளைலாம் பெரும்பாவியாக்கி விட்டு போய்விட்டாய. எனதருமை செல்வன் அதோ வருகிறான், இதோ வருகிறான் என்று சொல்வேடா? நான் மத்த மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டார் என்று சொல்வேடா? இருந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலா தொந்தி சரியா ஈண்டெடுத்த மகனே பாம்புக்கோ பறி கொடுத்து விட்டு இப்ப என்ன பரத வைக்க விட்டு போயிட்டாயே. என்ன உயிரே எனது முக்கண்ணனை நோக்கி அந்த வெள்ளையுடையோ இந்த விமல அருளின கருவாயே நான் காரணமாகி திருவருளாலே நீ செழித்தாயே உயர்த்து நீ செழித்த எனக்கு உடலது எனக்கு இடையெல்லாம் மூடாமா
எழுத்து எனக்கு நசக்கை மசக்கை எல்லாம் தங்கோ எனக்கடிய கணக்கு மகனே மகனே எனக்கு இடையெல்லாம் தளர்ந்து நாம் வட்ட மாட்டி 9ஆம் மாதம் உன் மகள் வந்து எனக்கு அழகு சீமந்தம் செய்ய பாண்டிமார்கள் வந்து எனக்கு பட்டு மேல் போவடு வெட்டு மேல் தடுத்து பலவிதமாக மாலைகள் சூழ எனக்கு நிலத்தில் முகத்து எனக்கு முத்தத்தில் நிறையதோ இருக்க நாளை பார்க்க நிறையதோ தன்னை உன்னை கரையா நரிக்க உன்னை பெற்றேனேடா மகனே அருவாயா மகனே அருவாயா அழுது உரண்டாலும் ஆண்டவர் வருவதில்லை மாநிலத்தில் என்று சொல்லுக்கு நான் பெற்ற மகனோ அந்த திருவள்ளாசலத்து குழந்தைகளோ அம்மா அவன் உயிரோடு விடும்போது கூட பிறந்த நாள் அறியத்து உலகையால பெற்றெடுத்த தாய் தந்தை முகம் போறவள் இறந்து போன அரவம் கிடைத்ததா இனி விளைப்பது நான் அறிந்து கையில தண்ணீர் வாழும் தான் வாழ்க கலையரால் சந்திரமதி கற்பு வாழ்க மன்னவனால் அரிச்சந்திரன் சத்தியம் வாழ்க 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 என்று அந்த உயிர் போய்விட்டதுடா என்ன கொண்ட வேதியோ என்ன சொல்ல போகிறாரோ ஆண்டவன் என்ன செய்ய வேண்டாம் மகனே உன்னை எப்போது காண்பன தூரனே என்ன செய்ய வேண்டாம் மகனே நாடகை வந்த மகனே உன்னை எப்போது நாடகை வந்த மகனே பெண்களெல்லாம் பெருமாவி பெண்களெல்லாம் பெருமாவி
நல்லவனே